பயத்திலே நடுங்கும் எஸ்பி வேலுமணி ஆட்டத்தை ஆரம்பித்தார் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கிற நபர்கள் பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு போகலாமா? பணம் என்பது அனைவருடைய கையில் தான் இருக்கிறது. பதவிக்கு ஆசைப்பட்டு போகலாமா அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது. அப்படித்தான் ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பிற்கு ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே நேற்று தினம் 2 முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது. அதிலே முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி ஆகட்டும், அதிமுகவுடைய முக்கிய தலைவர் பெஞ்சமின் ஆகட்டும், இரண்டவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு பின்பு எஸ்பி வேலுமணி தரப்பு மிகப்பெரிய ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக ஆதரவு கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதாவது அமைச்சர் பொறுப்புகளை இதுவரைக்கும் ஒதுக்காததும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்ப தற்சமயம் எஸ்பி வேலுமணிகள் நடுங்கிக் கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களே கேளுங்க. அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உண்மை நிலையை இந்த நேரத்திலே உணராமல் அறிக்கை விட்டிருப்பது என்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என கூறியிருக்கிறார். தங்களின் வார்த்தைகளை தம் தம்பிகளாக நாங்களும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம். ஆனால் தோல்வி வந்த பிறகு தலைமை பொறுப்பில் இருப்பவர் இறங்கி வந்து எல்லோரிடம் முன்னும் பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்து எப்போதும் போல நான் மட்டுமே எல்லாம் நிலையிலே பேசிக் கொண்டிருப்பதை உணர்ந்துள்ள நாங்கள் அனைவருமே மாற்று அணியை தேடி போக ஆரம்பிக்கிறோம். மக்கள் ஆதரவு பெற்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசுக்கு ஆதரவு அளிப்பது என்ற அரசியல் அறத்தோடு அதிமுகவின் ஆதரவை பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் வழங்கியிருக்கிறோமே தவிர யாரையும் அவமரியாதை செய்யவும் எண்ணமோ அதிமுகவை பிரிக்கும் எண்ணமோ எங்களுக்கு யாருக்கும் இல்லை. இப்போதும் நீங்கள் அழைத்தால் பேச நாங்கள் தயார் என எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். தோல்விக்கான காரணங்களை எல்லோரும் சேர்ந்து ஆராய்வோம். அதிமுகவின் எதிர்கால பாதையை அனைவரும் ஒன்றிணைத்து தீர்மானிப்போம். தங்களிடம் தாங்கள் கேட்பது ஒன்று மட்டும்தான், போங்க போங்க என்று எப்போதும் போல விரட்டியடிக்காமல் வாங்க வாங்க என்று ஒருமுறை அழைத்து பாருங்கள். எல்லோருமே மாறக்கூடிய சூழல் என்பதாக இருக்கிறாங்க. கட்சியும் நல்லா இருக்கும் என எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். திடீரென எஸ்பி வேலுமணி இறங்கி வந்து அறிக்கை விட்டிருப்பது தற்போது கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவமதிப்பதோ எடப்பாடி பழனிசாமி விட்டு விலகி வருவதும் அதிமுகவை இரண்டாக பிளப்பதோ எங்கள் எண்ணம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் போங்க போங்க என்று சொல்வதை விட்டு வாங்க வாங்க என ஒரு முறை அழைத்தாலும் நாங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் தான் நிற்போம் என தற்சமயம் எஸ்பி வேலுமணிகள் அதிரடியான பேட்டியை கொடுத்திருக்கிறார். இதுதான் அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே மறைமுகமாக இன்னொரு வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே திமுகவுடைய சட்ட வல்லுநர்கள் அதிமுகவிற்கு உதவிகளை செய்வதும் முன் வந்திருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் போன்ற முக்கியமானவர்களுடைய பதவிகள் கூட பறிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமியின் பக்கத்திலே நாளுக்கு நாள் ஆதரவு என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.